அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பங்கு சந்தை இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆனது அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங்லேருந்து தொடர்ந்து நமக்கு செல்லிங் ப்ரெஷரில் கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3.85% 2055 பாயிண்ட்ஸ் டவுனில் ரன் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 1700, நிஃப்டி 620, ஃபின் நிஃப்டி 847, மிட் கேப் நிஃப்டி 431 பாயிண்ட்ஸ் எல்லாம் டவுன்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணங்கிறது நமக்கு தெரியும். ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு சாட்டர்டே. 48 மணி நேரத்துக்குள்ளார ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எங்களுக்காக நீங்க வழி விடலை அப்படின்னா போர் இன்னும் தீவிரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இது வரைக்கும் கூட ஈரான் தரப்புல இருந்து எந்த ஒரு மெசேஜுமே வரல. ஸோ இன்னையோட பாத்தீங்க அப்படின்னா 48 ஹவர்ஸ் முடிய போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வார் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துல மார்க்கெட் பெரிய அளவில் டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மார்க்கெட் பெரிய அளவில் டவுன் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதாவது வெளிநாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள் அப்படின்னா க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது டிமாண்ட் ஆகிட்டே போகிறதுனால நமக்கு இந்தியன் மார்க்கெட்ல தொடர்ந்து பணத்தை வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லோக்சபால மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கோவிட் அன்னைக்கு எப்படி ஒரு லாக்டவுன் அன்னைக்கு நீங்க இருந்தீங்களோ ஸோ அதே மாதிரி இன்னொரு தடவை நீங்க எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது லாக்டவுன் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இப்ப லாக்டவுன் அன்னைக்கு நாம என்ன பண்ணிருந்தோம், நமக்கு சரியான பொருட்கள் எல்லாமே அளவுக்கு அதிகமா கிடைக்காது. ஓரளவு நமக்கு கிடைக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தோம், அதாவது வீட்லயே இருந்துட்டு அதாவது கிடைச்சதை கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் கொஞ்சம் நாட்கள் போயிட்டே இருந்தது. வெளியே எங்கேயும் போகாம சிக்கனமா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இருந்த மாதிரி இன்னொரு தடவையும் நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ஆகும், கேஸ் டிமாண்டா இருக்கும், பெட்ரோல் டிமாண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிமாண்ட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்போ வார் போயிட்டு இருக்கனால அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் லோக்சபால பேசியிருக்காரு. ஸோ இதன் மூலியமா இன்னும் கொஞ்சம் பங்கு சந்தைகள் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது கண்டினியூஸா இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம ருப்பி ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 94 டச் பண்ணிடுச்சு. இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு 93.96 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா 94 டச் பண்ணிடும். ஸோ இது ரெக்கார்ட் லோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்தியா விக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 27.17 ரீச் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம நேற்று வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா 24 பிரேக் அவுட் பண்ண ஒரு கிராஷ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 27.17 வந்துருச்சு. இது ஒரு 30, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 சம்திங்லாம் 31 அந்த மாதிரி எல்லாம் ரீச் அவுட் ஆனதான் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நமக்கு கிராஷ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆக மொத்தத்துல எப்போ இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகும் அப்படின்னா ஓரளவாச்சும் கொஞ்சம் சீஸ்ஃபயர் நியூஸ் வரணும். ஸோ சீஸ்ஃபயர் நியூஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் லோக்சபால பேசியிருக்காரு. ஓகேங்களா, இப்போ செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு ரெட்டு தாங்க. அதுலேயும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பணப்பற்றாக்குறை காரணமா பெரிய அளவில் சரிஞ்சிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு 5%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஜியோ ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாமே நமக்கு பெரிய அளவில் பணத்தை வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 1000 கோடி ரூபா பக்கம் செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் நமக்கு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபா பக்கம் வைப் அவுட் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் வேகமாக செல்லிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டார் எல்லா செக்டார்ல இருந்தும் ஓவராலா பணத்தை வெளியே தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் கிரியேட் ஆனது அப்படின்னா இப்போ இந்தியன் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கூட கீழே விழுவதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ரைட் டைமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அப்படின்னு நாம யோசிச்சு வச்சிருந்த காலம்லாம் இருந்தது. கொஞ்சம் முன்னாடியெல்லாம் நிஃப்டி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட நம்ம 26,000 25,000 வரப்ப என்ன நினைச்சிருந்தோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் கீழே இறங்குறப்ப போர்ட்ஃபோலியோவில் ஆவரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அப்புறம் 24,000க்கு வந்தவொடனே ஸோ இதுதான் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாலலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 23 இப்போ கிட்டத்தட்ட நமக்கு 22,484 வந்துருச்சு.
ஸோ ஆவரேஜ் பண்ணால் கூட நம்ம இப்போதைக்கு வந்து கொஞ்சம் வந்து பார்த்து தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ நிஃப்டியோட பிரேக் அவுட் லாஸ்ட் பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படின்னு எது அப்படின்னா அதை நம்ம பார்க்கலாம், டெக்னிக்கல்ஸ் டிஸ்கஸ் பண்ணுற அப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துடலாம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா 3391 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 282, டிக்ளைன்ஸ் வந்து 3034. கிட்டத்தட்ட பாசிட்டிவா கம்பேர் பண்றதை விட நெகட்டிவ் வந்து 10 மடங்கு அதிகமாக இருக்கு. ஸோ நான் வீடியோ போட்ட டைம்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக வந்து வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ வீடியோ போட்ட டைம்ல இருந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வந்து 10 மடங்கு அதிகமாக என்எஸ்சியில் இருந்தது இன்னைக்கு தான். ஓகேங்களா, அன்சேஞ்ச் வந்து 75. 52 வீக் ஹைல வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 ஸ்டாக்ஸும், 52 வீக் லோல வந்து 923 ஸ்டாக்ஸும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்ப ரெக்கவரி வந்து நடந்தே ஆகும். கொஞ்சமாச்சு இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வருவாங்க. பட் இது வந்து கண்டினியூஸா மேல வருமா அப்படிங்கிறதுக்கு நியூஸஸ் வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கிள்ல 30யும் லோயர் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா 226 ஸ்டாக்ஸ். ஓவராலா செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது ஆட்டோ செக்டார், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஒரு எஃப்என்டோ ட்ரேடிங் ஒரு புட் ஆப்ஷனை நம்ம பை பண்றோம், கால் ஆப்ஷனை செல் பண்றோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ப்ராஃபிட்ல இருப்பாங்க. பட் ஓவராலா போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப டேமேஜா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மெட்டல் ஸ்டாக்ஸ், ஃபார்மா, நிஃப்டி பிரைவேட் பேங்க் எல்லாத்துலயுமே ஓவராலா அதிகபட்சமா 2%, 3%க்கு மேல பணத்தை வந்து வெளியே வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹை வெயிட்டட் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி 34 பாயிண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்ஃபோசிஸ் தவிர இன்ஃபோசிஸ் கொஞ்சம் வந்து பார்டர்ல நிற்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இறங்கிடும், வேற வழி கிடையாது. ஸோ ஓவராலா ஹை வெயிட்டட் ஸ்டாக்ஸும் ஃபுல்லாக வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா HCL டெக், பவர் கிரிட், இன்ஃபோசிஸ், ONGC, டெக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் கெய்னர்ஸ்ல இருக்கு. டாப் லூசர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டைட்டான், ட்ரெண்ட், ஜியோ ஃபைனான்ஸ், அல்ட்ரா சிமெண்ட்கோ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ நிஃப்டி வந்து எப்படி தான் பார்க்கறது? நம்ம இப்போ ஓவராலா ஃபுல்லாக நமக்கு வந்து 2.71% பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ லோவர் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு மறுபடியும். ஸோ ரெக்கவரி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு க்ளோஸுக்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் பையர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் டார்கெட் இப்போ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிறப்ப பையர்ஸ் ஹோல்டு பண்ணுவாங்க. அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்தது அப்படின்னா இன்னைக்கான ஹை தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ எல்லாத்துலையுமே பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், நிஃப்டியா இருக்கட்டும், இல்லை மறுபடியும் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா அந்த 48 மணி நேரம் எடு வந்து முடிகிறப்ப கண்டிப்பா தாக்குதல் வந்து இன்னும் தீவிரமா நடக்கும் ரெண்டு சைடுமே. அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் வந்து நமக்கு வந்து கீழே இருந்ததுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ MSCI அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கூகுளில் MSCI வேர்ல்டு இண்டெக்ஸ் அப்படின்னு போடுங்க. ஸோ இது நான் மார்னிங் வீடியோலேயே இதை பற்றி பேசியிருந்தேன். ஸோ MSCI பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 0.71% பக்கம் டவுன் ஆயிருக்கு. இது என்னங்க MSCI வேர்ல்டு அப்படின்னா உலகத்துக்கே நம்ம இப்போ ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் வந்து வச்சிருக்காங்க, அதுதான் MSCI. ஸோ ஓவராலா என்ன நடக்குது உலகத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் ஓவராலா வேர்ல்டு லெவல்ல 0.71% பக்கம் டவுன்ல தான் இருக்கு. இப்போ இதுலேருந்தே தெரியும் எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ரெட்டில் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி வச்சு கேப் டவுன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இது வரைக்குமே ஒரு ஃபுல் ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா இன்னைக்கான லோ வந்து ரெசிஸ்டன்ஸா எடுத்துட்டு கீழே இறங்கும். இல்ல ஒரு க்ளோஸுக்கு மேல ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ரெக்கவரி எடுத்துட்டு இன்னைக்கான ஹை வரைக்கும் வந்துட்டு கீழே இறங்குறது சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, நம்மளுக்கு பை சைடு போகணும் அப்படின்னா க்ளோஸுக்கு மேல கொஞ்சம் ஓப்பனிங் கொடுக்கணும். ஸோ பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 52,675. ஃபின் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 24,436 இன்னைக்கான ஹை. நிஃப்டி மிட் கேப் வந்து 12,463. இன்னைக்கான லோவை பிரேக் அவுட் பண்ண கண்டினியூஸா வந்து செல்லிங் இருக்கும். மிட் கேப்ல வந்து கிட்டத்தட்ட 3.61% பக்கம் பணத்தை வந்து வெளியே வந்து எடுத்திருக்காங்க. சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இன்னைக்கான ஹை 73,669. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போதைக்கு சப்போர்ட்டுங்கிறது அன்பிரிடிக்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுக்குங்கிறத ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்ஷன் வந்து பண்ண முடியல. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கொஞ்சம் வந்து ரெக்கவரி எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு ஹை வரைக்கும் அப்படிங்கிறத விட நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் ஆல்ரெடி நமக்கு பேட்டர்ன் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் பேட்டர்ல தான் நமக்கு வந்து செல் ஆஃப்ல இருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் எடுத்துட்டு இருக்கு.
ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் ஒரு 1320 எல்லாம் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஹெச்டிஎஃப்சி ஆல்ரெடி நமக்கு 742 பாயிண்ட் டவுன்ல இருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி இறங்குறதுக்கு முக்கியமான காரணம் அந்த சேர்பர்சன் வந்து ரிசைன் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அவர் ரிசைன் பண்ணது அது ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் நமக்கு இந்த டிமாண்ட்னால பணப்பற்றாக்குறையினால நமக்கு பேங்கிங் செக்டர் ரொம்ப பெரிய அளவில் வந்து இறங்கிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு இவர் வர பிரைம் மினிஸ்டர் வர இன்னொரு கோவிடுக்கு வந்து ரெடி ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கூட செல்லிங் ப்ரெஷரில் வந்து இருக்கலாம், வேற வழி கிடையாது இந்தியன் மார்க்கெட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் வந்து என்னங்க இருக்கு அப்படின்னா $102 மேலே க்ளோஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க. இது எதனால அப்படின்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்ச் 16 அன்னைக்கு $100 மேலே கொண்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மேலே கொண்டு போய் க்ளோஸ் வைக்க விட மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 101 இல்லை 102 போனாலே நமக்கு வந்து அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆயிடுது. ஓகேங்களா. நியூஸ் வந்து சாதகமா இல்லைன்னா கூட அந்த இடத்துல வந்து அதை தாண்டி போக விட மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல நியூஸஸ் செல்லிங் வந்து கிரியேட் ஆயிடுது. ஸோ நம்ம மார்னிங் பார்த்த ஒரு பேட்டர்ன் எக்ஸாக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஸோ நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் டிரா பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 9658 அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு நமக்கு 9300 வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் டவுன் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல சப்போர்ட் வந்து டிரா பண்ண விரும்பல, வேணா ஒரு பிரேக் அவுட் ஆனால் டிரா பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இறங்கிட்டு இருக்கனால நமக்கு பிரேக் அவுட் பண்ணுங்கிறது 9288. அதாவது இன்னைக்கு லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கீழே இறங்கும், இல்லைன்னா இன்னைக்கு ஹை வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் வந்து எடுக்கல க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா பை சைட் பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு காலையிலே. ஸோ பை சைட் பிரேக் அவுட் கிட்டத்தட்ட ஒரு 304 இல்லை 307.9 வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர்லாம் நமக்கு ஒரு 250-300 பாயிண்ட் பக்கம் டாலர் பக்கம் டவுன். அதே மாதிரி சில்வர் வந்து ஒரு $5 பக்கம் டவுன் ஆயிருக்கு. கோல்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 10,000 பாயிண்ட் இறங்கி இருக்கு. ஓகேங்களா. சில்வர் அதே மாதிரி கிராஷ் 20,000 கிலோவுக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் 21,000 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான ஹை தான் 1,40,071 தான் கோல்டோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,17,558 தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில்வருக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஓவராலா கோல்டு அண்ட் சில்வருங்கிறது ஸோ நமக்கு பையா செல்லா அப்படிங்கிற ஒரு மிட் பாயிண்ட்ல தான் நிற்குது இப்போதைக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். சப்போர்ட் இப்போதைக்கு லோ கூட எடுக்கக்கூடாது. ஏன்னா நல்லா இறங்கிட்டு இருக்க டைம்ல லோவை சப்போர்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இன்னைக்கான ஹையை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டா போதும். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓவராலா இப்போதைக்கு க்ரூட் ஆயில் நிஃப்டி வந்து எங்க வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படின்னா நியர்பை லோ அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு 1 டே கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெட் கலர் கேண்டில் நியர்பை லோல ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் MSCI வேர்ல்டு லெவல் மார்க்கெட் வந்து 0.73% வந்து டவுன்ல இருக்கு. மேபி ஒரு 1% வந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு செல் சைடு வந்து நடக்கும். பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.